பெண்களே, சத்தியத்துக்கு உங்கள் வாழ்வை வளைந்து கொடுக்கிறீர்களா? உங்கள் பணித்தளத்தில் இயேசுவை பிரதிபலிக்கிறீர்களா? சர்ச்சில் ஒரு மாதிரி, வேலை செய்கிற இடத்துல ஒரு மாதிரி என்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தையும் சுற்றத்தாரையும் இயேசு வண்டை நடத்துகிறீர்களா? லீதியால் முழு குடும்பமாக ஞானஸ்நானம் பெற்றார். சக விசுவாசிகளை, சபையின் ஊழியர்களை உபசரிக்கும் உயர்ந்த பண்பு உங்களிடம் உண்டா என்பது நாம் சிந்திக்க வேண்டிய கேள்விகள். ஹெர்பர்ட் லாக்கியர் ஆல் தி விமன் ஆஃப் தி பைபிள் என்ற புத்தகத்தில் பக்கம் 85 எழுதுறாரு. சொல்றாரு, நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது இந்த ரத்தாம்பரம் விற்கக்கூடிய பெண்மணியை நாம் பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? ரத்தாம்பரம்னா ராஜ குடும்பத்தில் உள்ளவங்க தான் அந்த துணிமணிகளை உடுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி என்ன உடுத்தியிருப்பால்? அதை காட்டிலும் மேன்மையான வஸ்திரங்களை உடுத்தியிருப்பாள். தியத்தீராவின் மிக பிரபலமான சாயம் பூசப்பட்ட அங்கிகளை அல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் தோய்த்து வெளுக்கப்பட்ட அந்த ஆடையை, பரலோகத்தின் அந்த வெண் வஸ்திரத்தை அவள் தரித்திருப்பதை நாம் காண்போம் அப்படின்னு அவர் எழுதுறாருங்க. நம்ம ஆண்டவருக்கு எங்க இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, நம் தேவனுக்கு சாட்சிகளாய் விளங்க வேண்டும் என்பது இந்த குடும்பம், லீதியால் குடும்பம் கற்றுத்தரக்கூடிய பாடம்.